ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்த போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்தவங்க மைக்கில் நீங்க சத்தமா வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ தேவனே, வாசிங்க. என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் என்னோடும் எங்களோடும் பேசும். உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வர எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு விசை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இது ஒரு அற்புதமான பாசிட்டிவ் கன்வர்ஷன் வேர்ட்ஸ். தேவன் மேல உள்ள நம்பிக்கையில ஒரு பக்தன், ஒரு தேவ பிள்ளை சொல்லுகிற ஆழமான ஒரு வார்த்தை இது. அல்லேலூயா. சொல்லப்படுற வார்த்தை, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. நாம் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய சாதுரியத்தினால் அல்ல, என்னுடைய புத்தி கூர்மையால் அல்ல, எனக்கு இருக்கிற பணபலத்தினால் அல்ல, எனக்கு இருக்கிற திறமை தாளந்துகளினால் அல்ல, எனக்கு இருக்கிற பின்னணியத்தினால் அல்ல. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ரட்சிப்பு, என் மீட்பு, என் விடுதலை, என் உயர்வு, என் ஆசீர்வாதம் எல்லாம் தேவன். ஆகையினால நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஏன் நீ பயப்படுறதில்லை? என் ரட்சிப்பு என் தேவன். ஆமென். உனக்கு பயம் வரலையா? வரல. இவங்கெல்லாம் உன்னை பயம் காட்டுறாங்களே, நீ பயப்படலையா? பயப்படல. இந்த சூழ்நிலை உன்னை பயமுறுத்துதே, நீ பயப்படலையா? நான் பயப்படல. இந்த வியாதியினுடைய அகோரம் உன்னை பயமுறுத்துதே, நீ பயப்படல? நான் பயப்படல. இந்த பொருளாதார நெருக்கம் உன்னை அழிக்க பார்க்குதே, நீ பயப்படல? நான் பயப்படல. இந்த மனுஷன் உனக்கு விரோதமா தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கானே, நீ பயப்படல? நான் பயப்படல. ஏன்? எப்படி நீ பயப்படாம இருக்கிற? எதனால உன்னால பயப்படாம இருக்க முடியுது? தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை, மீட்பு. அல்லேலூயா. ஏன்னா என்னை மீட்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆகையினால நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். யார் மேல? கர்த்தர் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான இந்த திருச்சபையில் வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க பயப்படாதீங்க. வியாதியை குறித்து பயப்படாதீங்க. கடன் பிரச்சனையை குறித்து பயப்படாதீங்க. வேலை இல்லாம வருமானம் இல்லாம இருக்கிறத குறித்து பயப்படாதீங்க. கடனை குறித்து ரொம்ப பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சூனியங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், மனுஷ வல்லமைகள், பார் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்ற ஆட்களை குறித்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவனே உங்க நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே என் நம்பிக்கை, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த காலை நேரத்தில் உங்க நம்பிக்கை தேவன் தான், உங்க நம்பிக்கை ஆண்டவர் தான். நீங்க பயப்படாதீங்க, நீங்க நம்பிக்கையா இருங்க. நீங்க பயப்படாம நம்பிக்கையா இருங்க. தேவனே உங்க ரட்சிப்பு, தேவனே உங்க ரட்சிப்பு. இன்னைக்கு பாஸ்டர்
நான் பயத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் பார்த்த சொப்பனம் அப்படிப்பட்ட சொப்பனம், அது என்னை பயமுறுத்துது, நான் என்ன பண்ணேன்னு தெரில, நாளைக்கு குறிப்பிட்ட இந்த இடத்துல நான் பணம் கட்டணும், என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் பயந்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன், நாளைக்கு இந்த இந்த முக்கியமான இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் பயந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பயம் இருக்குது, என்ன அறியாமலே ஒரு பயம் இருக்குது, எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, என் உடம்பு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா சோத்திரம், என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, என் பிள்ளைகளை நான் அனாதையை விட்டு போயிடுவேனோ. பயப்படாம நம்பிக்கையா இருங்க. தேவனே உங்க ரட்சிப்பு, ஆண்டவர் தான் உங்க ரட்சிப்பு, ஆண்டவர் தான் உங்க விடுதலை, ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாம். நீங்க பயப்படாம நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், நீங்க பயப்படாம நம்பிக்கையா இருங்க. நீங்க பயப்படாம ஜீசஸ் ஜீசஸ் இதுக்கு வாலிமைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரி, நல்லவர். கிட்டத்தட்ட 3000 ரூபா அதுக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், அது இந்த பிரச்சனை பண்ணுது. அல்லேலூயா. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அன்பானவர்களே, நீங்களாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க, நீங்களாம் சொந்த வீடு கட்டவே மாட்டீங்க, நீங்களாம் நல்ல வருமானம் ஈட்டவே மாட்டீங்க, அடகுல வச்ச நகையை நீங்கள் மீட்கவே மாட்டீங்க, இந்த வியாதியிலே நீங்கள் செத்து போயிருவீங்க, இந்த கடன்லையே நீங்கள் செத்து போயிருவீங்க, நீங்களாம் ஒருபடி முன்னேறவே மாட்டீங்கன்னு சொல்கிற மனுஷனை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன், நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். தேவனே என் ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என் ரட்சிப்பு, ஆண்டவர் தான் எனக்கு ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். நான் பயப்படாம நான் நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த வார்த்தையை தான் கர்த்தர் என்னோட பேசினார். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பயப்படாம நம்பிக்கையா இருங்க. யார் மேல? தேவன் மேல. ஏன்? தேவன் தான் என்னுடைய ரட்சிப்பு, தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, தேவன் தான் என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு, தேவனிடத்தில் மட்டும்தான் என்னுடைய எல்லா போராட்டத்துக்கும் முடிவு இருக்குது. உலகத்தில் கிடையாது, மருந்தில் கிடையாது, மாத்திரைகளில் கிடையாது, மருத்துவர்கிட்ட கிடையாது, மனுஷன்கிட்ட கிடையாது, தேவனிடத்தில் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தை, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வார்த்தை. சோத்திரம். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? பயப்படாம நம்பிக்கையாயிருப்பேன். நான் பயப்படாம நம்பிக்கையாயிருப்பேன். நீங்க பயப்படாம நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவர் மேல இந்த வாரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். வேதாகமத்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவங்க பயப்படாம நம்பிக்கையா இருந்த ஒரு 4 நபர்களை உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் சுட்டி காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சரிங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 28 வசனங்கள் வரையுள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் பொறுமையா நீங்க வாசிங்க. அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன கவனிங்க. தானியேல் என்கிற ஒரு மனிதன், அவன் பாபிலோன் என்கிற தேசத்துல சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் ஒருவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த தானியேலையும் அவன் நண்பர்களுக்கும் ராஜா உணவு கொடுக்க சொல்றாரு.
அப்படி உணவு கொடுக்கும்போது அந்த உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரண பருப்பு மரக்கறி காய்கறிகளை கொடுங்க, 10 நாள் வரைக்கும் எங்களை டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. 10 நாள் வரைக்கும் டெஸ்ட் பண்ண போது மற்ற எல்லார பார்க்கலும் 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாய் சமர்த்தர்களாய் இந்த தானியேலும் நண்பர்களும் காணப்படுறாங்க. இப்படி அவங்க வாழ்நாட்கள் வரும்போது அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இந்த தானியேல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் கூட வேலை செய்கிறாங்க பாருங்க, நம்பிக்கை துரோகிகள். அல்லேலூயா. கூட இருந்தே உங்களை ஒருத்தன் முதுகுல குத்துனானா அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ஆமா, நம்பிக்கை துரோகிகள். அல்லேலூயா. சோத்திர. கூடையே இருந்து குழி பறிக்கிறது, கூடையே இருந்து காட்டி கொடுக்கிறது, கூடையே இருந்து போட்டு தள்ளுறது. ஆமா. சரி, இந்த தானியேல் கூட வேலை செஞ்சவங்க இந்த தானியேலை எப்படி ஆகிலும் இந்த பதவியிலிருந்து காலி பண்ணணும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு விரோதமாக சிலர் இப்படி பண்ணுவாங்க. இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க உங்களை கண்டா நல்லா இருக்கீங்களாம்பாங்க, அப்படிம்பாங்க, ரொம்ப உங்க மேலே பாசமாக இருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. இந்த தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு சொல்லி இவனுக்கு தனியாக ஒரு கமிட்டி போடுறானுங்க. போட்டு ராஜாட்ட போய் பேசுகிறாங்க. ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேற யாரும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது. இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப உச்சி குளிந்துட்டு, அடடே நம்ம மக்கள் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி, சரி ரைட் ஓகே, சட்டத்தில் கையெழுத்து போட்டாச்சு. இந்த கையெழுத்து போட்டது என்று அறிந்தும் தானியேல் போய் அவர் வழக்கமாக 3 வேளை ஜெபம் பண்றார். அவருடைய வீட்டு மேலே மாடியில் ஏறி ஜன்னலை திறந்து எருசலேமுடைய ஆலயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்றாரு. இப்போ தானியேலை வேற எதுலையுமே குற்றப்படுத்த முடியல. கடவுளை தேடுற இந்த ஒரு விஷயத்தில் தவிர வேற எதுலையும் இவனை குற்றப்படுத்த முடியல. ஆகவே இவனுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜாட்ட போறாங்க. ராஜாவே 30 நாள் வரைக்கும் வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, நம்ம கிட்ட வேலை செய்யற இந்த தானியேல் உங்க வார்த்தையை மதிக்கல. அவன் பாருங்க, அவன் கடவுளை நோக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அவனை தூக்கி சிங்கத்தின் குகையில போடணும். ராஜாவுக்கு மனசே கேட்கல. அடடடடா, தன்னுடைய ராஜ்யத்தில் கொஞ்சம் நல்லவன்னு பார்த்த இந்த தானியேல் இவன் போய் இப்படி மாட்டிக்கிட்டானே, இவனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறாரு. ஆனா ராஜாவே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ராஜா என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சட்டத்திலையும் கையெழுத்து வச்சுட்டாரு. இவனுக்கு வேற ஃபோர்ஸ் பண்றானுங்க, வேற வழியே இல்லை, மாட்டிக்கிட்டான் தானியேலு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு குதூகலமா இருக்கானுங்க. இப்ப ராஜா சொல்றாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பாரு அப்படிங்கிறார். அவன் சொல்றான், ஆம் ராஜாவே, கடவுள் என்ன தப்பு வைப்பாரு. இவனை தூக்கி சிங்கத்தின் குகையில போட்டு ஒரு பெரிய கல்லை குகை வாசல்ல வச்சுட்டாங்க. தானியேல் சிங்கத்தின் குகையில் விழுந்தபோது தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. சிங்கம் நைட்டு பாஸ்டிங், சிங்கம் நைட்டு பாஸ்டிங், சாப்பிடல. ஆமா, இங்க ராஜாவுக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு பக்கத்துல யாரையுமே அவர் வரவிடல. நடந்து பார்க்கிறாரு, படுத்து பார்க்கிறாரு, தூக்கமே இல்லை. காலையில எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னால அந்த சிங்க குகைகிட்ட போய் துயர குரல்ல, ஏன்னா இவர் என்ன நினைச்சாருன்னா தானியேலை சிங்கம் அடிச்சு கொண்டிருக்கும், தானியேல் செத்து போயிருப்பான் அப்படின்னு நினைச்சு துயர குரல்ல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க இருந்தாரா? அவர் நினைச்சது உள்ள இருந்து சத்தம் வராதுன்னு, உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. ஆம் ராஜாவே, தேவன் என்னை பாதுகாக்க தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். ஏன்னா நான் உமக்கும் ஒரு குற்றம் செய்யல, நானும் தவறு செய்யல அப்படின்னு அவன் விளம்பின போது தானியேல் வெளியே கொண்டு வரப்பட்டான். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தைரியம் எப்படி அவனுக்கு வந்துச்சு? சிங்கத்தை கண்டா எல்லாருக்கும் பயம், சிலருக்கு பூச்சியெல்லாம் கண்டா பயம், பலர் பல காரியத்தை குறித்து பயப்படுறோம். ஆனா தானியேலுக்கு எப்படி பயப்படாம நம்பிக்கையா இருக்க முடிந்தது என்று சொன்னால், தேவனே என் ரட்சிப்புங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் மட்டும்தான் என்ன காலி பண்ண முடியும், வேற எந்த சூழ்ச்சியும் என்ன காலி பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான்
என்ன என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை தானியேலுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அவன் சொல்றான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். சிங்கத்தின் குகையில போடும்போது அழுது புலம்பல, கையெடுத்து கும்பிடல, இனிமேல் நான் உங்களை கும்பிட்டுறேன் ராஜாவேன்னு சொல்லல. தேவனே என் ரட்சிப்பு, என்ன பண்ணாலும், நீ என்ன சிங்கத்தின் குகையில போட்டாலும், நீ என்ன வாளால அறுத்து போட நினைச்சாலும், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேங்கிறதான நம்பிக்கை தானியேலுக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தீமை செய்யலாம், உங்களை அழிக்கலாம், உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுல மருந்தை வைக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சூனியம் பண்ணப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு இடத்துல வைக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரட்டும். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். எந்த எலுமிச்சம்பழமும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, எந்த தகடும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, எந்த எந்திரமும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எதிராக ஏவி அனுப்பப்பட்டிருக்கிற காரியங்கள், ஊதி விடப்பட்டிருக்கிற நீர்கள், ஏவி அனுப்பப்பட்டிருக்கிற பொல்லாத மரித்த ஆவிகள், ஆமீன், பல மாதங்களாய் எனக்கு விரோதமாய், ஆமீன், சூத்திரம் சுடுகாட்டில் இருந்து ஏவி அனுப்பப்படுகிற அந்த ஆவி, நீங்க ஆண்டவரை வைராக்கியமா பின்பற்றும் போது அதுவும் வீடு வரைக்கும் வந்துட்டு அது திரும்பி போய் சொல்லும், என்னால அவனை தொட முடியல, அவன் வியாபாரத்தை தொட முடியல, அவன் சரீரத்தை தொட முடியல. காரணம், அவன் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். தேவன் தான் உங்க ரட்சிப்பு, தேவன் தான் உங்க ரட்சிப்பு. நீங்க பயப்படாமல் நம்பிக்கையா இருங்க, பயப்படாதீங்க. தானியேலுக்கு கூட இருந்து துரோகம் பண்ணாங்க, கூட இருந்து துரோகம் பண்ணாங்க, பச்சை துரோகம் பண்ணாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, ஸ்கெட்ச் போட்டு பண்ணாங்க. இதெல்லாம் தானியேலுக்கு தெரியவே தெரியாது. இந்த பிரச்சனை எல்லாம் பல நாளா போயிருக்குது. ஸ்கெட்ச் போட்டு சேர்ந்து திட்டமிட்டு அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. நல்ல முடிவா இருக்காது, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அவங்களுடைய முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நீங்கள் தானியேல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, தானியேல், சிங்கத்தை குறித்து உனக்கு பயம் இல்லையா? பயம் இல்லை. ஏன்னா சிங்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் என் கூட இருக்கிறாரு, அவரைத்தான் நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவனே என் ரட்சிப்பு, சிங்கத்தின் வாயை கற்றவர் என் கூட இருக்கிறாரு, சிங்கம் என் மேலே கடிக்க வராமல் அவரை தடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு, சிங்கத்தை படைச்ச தேவன் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழகா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே என் ரட்சிப்பு. தானியேல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமேன். நான் சிங்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன், நான் ராஜாவை கண்டு பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு என்ன காரியங்கள் நடந்தாலும் தேவனோடு இருக்கிற உங்க உறவை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தூதன் பாதுகாக்க வருவான், உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேங்கிற வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், தானியேலுக்கிட்ட போய் கேட்டோம்னா தானியேல் தைரியமா சொல்லுவான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். தானியேல் சொன்ன மாதிரி நீங்க சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு சிங்கத்துக்கு பதில் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, வியாதியை வச்சுக்கோங்க, கடன் பிரச்சனை வச்சுக்கோங்க, பொருளாதார நெருக்கத்தை வச்சுக்கோங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன், எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களில் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது, எல்லாரும் நல்லா கவனிங்க, எல்லாரும் வசனத்தை கவனிங்க, எடுத்தவங்க கவனிங்க, எடுக்காதவங்க என்ன கவனிங்க.
அக்காலத்திலே ஏரோது ராஜா ஆ, சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய ஆ, யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து, யார பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில வைத்து, பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் போதும். இதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1 to 17 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. பேதுருங்கிற ஒரு மனுஷன், அவன் சகோதரன் யாக்கோப தலைய வெட்டி இந்த ராஜா கொல்றான், ஏரோது ராஜா. இதனால மக்களுக்கு இந்த ராஜா மேல ரொம்ப சந்தோஷம். ஆகவே அவன் சகோதரனை பிடிச்சு கொண்டு உள்ள வச்சிட்டான். பேதுருவை பிடிச்சு வகுப்புக்கு 4 காவலர், அப்படின்னா 4 திசையிலையும் ராணுவ வீரர்களை நிறுத்தி கண்ணும் கருத்துமா உள் காவலர்ல கொண்டு வச்சிட்டான். பேதுருட்ட போய் ஒரு பேட்டி எடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், அவர் சொல்லுவான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். எப்படிப்பா? இந்த ஏரோதுக்கு நான் பயப்பட மாட்டேன், இந்த சங்கிலிகள் என்ன கட்ட முடியாது, இந்த காவலர்கள் என்ன தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா தேவனே என் ரட்சிப்பு. உலகம் சொல்லும் அவ்வளவுதான், உள்ள போன இவன் வெளியே வர முடியாது. வெளியே உள்ளவங்க சொல்லணும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஏரோது கையில போய் மாட்டிட்டான். குடூரமானவன் ஏரோது, கண்டிப்பா கொன்றுவான். ஏற்கனவே ஒருத்தனை கொன்றிருக்கான், கண்டிப்பா இவனை விட மாட்டான், கொன்றுவான். அன்றைக்குள்ள மக்கள் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனா பேதுருட்ட போய் கேட்டீங்கன்னா பேதுரு சொல்லுவான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவன் நாளைக்கு சாவு அப்படின்னா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இறங்காது, இன்னைக்கு உனக்கு தூக்கம் வராது. நீங்கள் இந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தூக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒரு மெலோடியாக ஒரு மியூசிக் போட்டு ரொம்ப வேதனையான ஒரு பாடலை போட்டு அவங்க தூங்காமலே கிடக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, காமிப்பாங்க. என்னமோ நீங்களாம் படமே பார்க்காத ஆட்கள் மாதிரியும். சரி ஆண்டவரே, படம் பார்க்காதவங்களுக்காய் சோத்துறப்பா, அப்போ சிரிக்கிறீங்க, அப்போ பார்க்குறீங்க, ஓகே சரி. நாடகம் எல்லாரும் பார்க்குறீங்க, சரி. நாளைக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு தீர்ப்பாயிட்டுனா அதே எபிசோட ஒரு 3 வாரம் அதே கம்பியை திரும்ப காமிச்சு இன்ட்ரோடக்ஷன் போட்டு தள்ளிடுவான். அதெல்லாம் ஒரு புறம் நடக்கும், சரி நடக்கட்டும். அப்போ இங்க பேதுரு ஒன்று வக்கீல் வச்சு தன்னை காப்பாற்றுறதுக்கு பிரயாசப்பட்டிருக்கணும், அதுவும் செய்யலை. ராஜாட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கணும், அதையும் செய்யலை. நான் தப்பே செய்யணும்னு வாதாடி இருக்கணும், அதையும் செய்யலை. ஓம்பாட்டில் பிடிச்சு கொண்டு உள்ள வச்சுட்டான். நாளைக்கு வெட்டணும். நாளைக்கு அவன் தலையை அவங்க வெட்டுவாங்க. எப்படி கொலை செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள விட்டு மக்கள் சுற்றி நின்று ஃபுட்பால் கிரவுண்டில் வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த ஊர் மக்களே வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பார்க்கத்தக்க, எல்லாரும் சிரிக்கத்தக்க அவங்க தலையை வெட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சி. அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருந்த கொடூரம் தான், சரிங்களா? இப்போ இப்படிலாம் ஆயத்தம் ஆகிட்டு இருக்குது. இவனை கொண்டு வர்றதுக்கு முந்தின நாள் ஆண்டோடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் பேதுருவை விழாவில் தட்டுறான். அவன் சொப்பனம் காங்கிற மாதிரி எழும்பு, உன் ட்ரெஸ்ஸை போடு, செருப்பெல்லாம் போடு அப்படின்னு அப்படியே அந்த தூதன் அவனை வெளியே கூட்டு வர்றான். முதல்ல சிறைச்சாலையின் கதவு திறக்குது, அடுத்தடுத்த கதவுகள் திறக்குது. கடைசியா நகரத்துக்கு போகிற பெரிய கதவு, ஊருடைய பெரிய கதவு, அது தானா திறக்குது, இரும்பு கதவு. இவன் வெளியே வர்றான். ஒரு நடு இடத்துல கொண்டு வந்து மறைஞ்சு போயிட்டாரு. யாரு? பேதுரு மறைஞ்சு போயிட்டாரு. பேதுருக்கு அப்பதான் தெளிவு வருது, அடடே நம்ம எப்படா வெளியே வந்தோம், நம்ம எங்க இருந்தோம், உள்ள இருந்தோம். உடனே அவர் அங்கே ஜெபம் பண்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் விடுதலையானதை சொல்லிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப பேதுருவிட்ட வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உனக்கு பயம் இல்லையா? ஏரோதுவை குறித்து பயம் இல்லையா? பயம் இல்லை. சிறைச்சாலையை குறித்து பயம் இல்லையா? பயம் இல்லை. மரண தண்டனையை குறித்து பயம் இல்லையா? பயம் இல்லை.
ஏன்? தேவனே என் ரட்சிப்புயா, தேவனே என் ரட்சிப்பு. ஏன் நாளைக்கு என்ன ஒருத்தன் வெட்டணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அற்புதமா அவன் கண்ணுக்கு முன்னால என்ன பாதுகாக்கிற ஒரு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். நாளைக்கு உடம்புல ஆபரேஷன் கத்தி வைக்கணும்னு டாக்டர் முடிவு பண்ணியிருந்தா நீங்க சொல்லுங்க, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த கத்திக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவன் மேல உள்ள நம்பிக்கை. அதுதான் தேவன் மேல உள்ள நம்பிக்கை. அதுதான் தேவன் மேல உள்ள நம்பிக்கை. போய் பேதுருட்ட கேட்ட சொல்லுவான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவன் பாட்டில் நல்லா தூங்குறான். ஐயா நாளைக்கு சாவுன்னா இன்னைக்கு தூங்குவானா? தூக்கம் வருமா? அவன் பாட்டில் நிம்மதியா தூங்குறான், நல்லா தூங்குறான், கொரட்டை விட்டு தூங்குறான், மெய் மறந்து தூங்குறான். எந்திரிச்சு மெயின் ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் தனக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல தூக்கத்திலே நடந்து வரான். அந்த அளவுக்கு ஒரு தூக்கம். இப்படி ஒரு தூக்கம் இருக்கணுமே, அழகான தூக்கம். நம்ம வீட்டில் எலி ஓடினாலே தூக்கம் எந்திரிச்சிருது, போச்சு போச்சு, அவ்வளோதான். எலி ஓடிட்டு அதுக்கப்புறம் தூக்கம், கொசு கடிச்சிட்டு தூக்கம் வருமா? வருமா? ஆமா. சில ஆட்களை தூக்கத்து எழும்பிட்டீங்கன்னா அப்புறம் தூக்கம் வராது. மல்லு கட்டுவாங்க, தூக்கத்தோட மல்லு கட்டுவாங்க, தூங்க முடியாது. நான் சொல்றேன் பேதுருட்ட கேட்டா பேதுரு சொல்லுவான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு பேதுருவ மாதிரி ஒரு இன்ச்சு உன்னால எடுத்து வைக்க முடியாது. சுத்திலும் உன்னை கண்காணிக்கிறாங்க. நீ எங்க போற, எங்க வர்ற, நீ எப்படி சம்பாதிக்கிற, நீ எப்படி முன்னேற, உன் குடும்பம் எப்படி, உன்னை சுத்தி கண்காணிக்கிறாங்க. எதுவும் உன்னால செய்ய முடியல. வகுப்புக்கு 4 காவலர்கள். பேதுரு நிக்கானா, உட்கார்றானா, கண்ணை சிமிட்டானா, என்ன பண்றான்? வகுப்புக்கு 4 காவலர்கள் பேதுருவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பேதுருக்கு எதை குறிச்சும் பயம் இல்லை. இன்னைக்கு பேதுருவ மாதிரி 4 மூலைகள்லையும் உன்னை மக்கள் கண்காணிக்கலாம். உனக்கு ஒரு விதமான கொடூரமான காரியத்தை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கலாம். நீ வெளியே தப்பிச்சு போக முடியாம அடைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க சொல்லுங்க, தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அன்னைக்கு பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பேதுருவை யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் ஏரோதுடைய கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் உங்களை தொலைச்சி கட்டணும்னு நினைக்கிற, உங்க மரணத்தை கண்டு சந்தோஷப்படணும்னு நினைக்கிற, கை தட்டணும்னு நினைக்கிற, நீங்க உங்க தலை வெட்டப்பட்டு துடிச்சு விழுறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிற அந்த ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் இதையெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறதான ஏரோதுக்கு நடுவிலையும் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார். அல்லேலூயா. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். நீங்க பயப்படாம நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா இருங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் இந்த வார்த்தையை நான் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீரே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை விடுவிக்கிறவர், நீரே என்னை பாதுகாக்கிறவர், நீரே எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம், நான் பயப்படாம நம்பிக்கையா இருக்க எனக்கு கிருபைதாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நீங்க இந்த வாரம் சொல்லுங்க, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். மூன்றாவது தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிச்சுக்குங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை, அங்க ஒரு முக்கியமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் இருக்கிற நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் ஒரு 30 அடி உயரம் உள்ள 60 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய சிலையை அவன் செய்து தூரா அப்படிங்கிறதான ஒரு சமபூமியில நிறுத்தி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்றான், நாளைக்கு பண்டிகை, நீங்க எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துடணும். எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப சொல்றான், இப்ப நாதசுரம், கிண்ணறம், எக்காலம், மோளம் எல்லாம் முழங்கும். நீங்க எல்லாரும் தாழ விழுந்து இந்த சிலையை வணங்கணும். எல்லாரும் விழுந்து வணங்கினாங்க. ஒரு 3 தலை விழலை. நல்லா கவனிங்க. நீங்க எல்லாரும் குனிஞ்சி 2 பேர் தலை மட்டும் நின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் குனிஞ்சிங்கன்னா கண்டுபிடிக்கிறது. உடனே ராஜா கேட்கிறார், யாரா அவன் 3 பேர் 2 பேர் 3 பேர் இருக்கான், அவனை கூட்டு வாடா. அவனுக்கு ரொம்ப வாலிப பசங்க. ஏடா எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க, உங்களுக்கு என்ன? இல்லை, நாங்கள் வணங்கக்கூடாது, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறத எங்கள் பெற்றோர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான்
தலை வணங்கணுமே தவிர மனிதனால படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எதற்கு நேராகவும் என் தலை என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுங்கிறத என் பெற்றோர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவன் தைரியமா சொல்றான். அப்படியா? ஓ, அப்படின்னா உங்க கடவுள் உங்களை காப்பாத்திடுவாரு, அப்படித்தானே? இன்னும் ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், ஒழுங்கா விழுந்து வணங்கிட்டு போயிருங்க. உங்களை ஏன் கைக்கு தப்பு வைக்கிற கடவுள் உலகத்தில் யாரும் கிடையாது, நான் தான் கடவுள். ஏன்னா அவன் ராஜா, அவன் ராஜா. அவன் சொன்ன என்ன நடக்கும்? இவங்க ராஜாவுக்கே ஈகோவை டச். உடனே ராஜா செங்கச்சூளையை 7 மடங்கு சூடாக்க சொல்றார். 1-2 மடங்கு இல்லை, 7 மடங்கு சூடாக்குங்கடா அப்படின்னு இவனுங்களை எல்லாம் வலுக்கட்டாயமா பிடிச்சி எல்லாருக்கும் முன்னால அந்த அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. ஒரு சேதம் கூட அவங்களுக்கு ஆகலை, ஒரு சேதம் கூட அவங்களுக்கு ஆகலை. அவங்க முடி கருகலை, அக்னியுடைய வாசம் அவங்க சட்டையில் அடிக்கலை. ராஜா உத்து பார்க்குறாரு, 3 பேரா உள்ள விழுந்தாங்க, 4வது ஒரு ஆள் தெரியுது. அவர் சொல்றாரு 3 பேர் தானே உள்ள போட்டோம், 4வது போட போன யாராவது உள்ள விழுந்துட்டானா? இல்லை, அந்த 4வது சாயல் கடவுளுடைய சாயல் அவன் கண்ணுக்கு தெரியுது. உடனே அவன் சொல்றான், அப்பா நீங்க வெளியே வாங்க. வெளியே வந்தா இவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறான், எப்படிப்பா, எப்படி எப்படி? அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு, தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். வைராக்கியமாக நிற்கிறாங்க. இப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவனே என் ரட்சிப்பு. ஐயா அம்மா சோத்திரம், இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு வைராக்கியம் இருக்கட்டும், இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா பாடு கண்டிப்பா வரும். ஆமா, நீங்க இயேசுவுக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாடு வரும், கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும், கண்டிப்பா உங்களுக்கு அவமானம் வரும், கண்டிப்பா உங்களுக்கு நிந்த வரும், கண்டிப்பா உங்களுக்கு போராட்டம் வரும். ஆனா இவை எல்லாவற்றிலிருந்து காப்பதற்கு கர்த்தர் இருப்பார். உங்களை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார். இந்த வாலிபர்களை காப்பாத்தினாரு. அவர் சும்மா இல்லை, அவர் சும்மா இல்லை, அவரும் அந்த அக்கினிக்குள்ள கடந்து போனார். வெளியே நின்றுட்டு ஜீபம்பா பண்ணல. ஒன்னே ஒன்று, எந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ள நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு அவரும் உங்க கூட வருவார். எந்த அளவுக்கு வேதனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அந்த வேதனைக்குள்ள அவரும் வருவார். எந்த அளவுக்கு தனிமைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க தனிமையில் அவர் வருவார். வருவார் வருவார் வந்தார். இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில் வந்தார். அவங்க வெளியே வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க, தேவனே தேவனே என் ரட்சிப்பு. அல்லேலூயா. நாம் பயப்படாமல் நம்பிக்கை. ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை அந்த வாலிப வயசுல வைராக்கியமா நின்னாங்க. வைராக்கியமா நின்ன பாடுகள் வந்துச்சு, ஆனா பாடுகள்ல தேவன் கூட இருந்தார். தேவன் கூட இருந்தபடினால அவங்க வெளியே வந்து சொல்றாங்க, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்கள் இருக்கலாம். வலுக்கட்டாயமா சில பிரச்சனைக்குள்ள உங்களை பிடிச்சு கொண்டு போய் சிலர் தள்ளலாம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். எந்த பாடு எந்த போராட்டம் வந்தாலும் நான் தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். தோத்திரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6 வசனங்களை மட்டும் வாசிங்க. வாசிக்க கேளுங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு அறிமுகமே கிடையாது, எங்க சொந்தம் கிடையாது, எங்க பந்தம் கிடையாது. நாங்க போயிட்டு இருந்த கப்பல் உடைஞ்சிருச்சு. எல்லாரும் கப்பல்ல ஒரு மரத்துண்டை பிடிச்சுக்கிட்டு நாங்க ஒரு 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 தீவை நோக்கி ஒதுங்கி ஓடுறோம். அந்த தீவார் எங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு
அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், இவன் கடல்ல இருந்து தப்பி வந்தோம், பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை, இவன் செஞ்ச பாவம் இவனை பிழைக்க விடல தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பய கூட மனசாட்சி இல்லாதவன் ஒரு பாம்பு கடிச்சிட்டு ஒரு மாற்று மருந்து கொண்டு வருமோ? இதான் உலகம். ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தா காப்பாற்ற மாட்டான், செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டு இருப்பான். நண்பர்களே, இன்றைக்கு காலை நான் வாகனத்தில் வரும்போது ஒரு மோட்டார் வாகனம் கீழே விழுந்துட்டு TN 697242. இந்த நபர் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. மோசமான உலகத்தில் போயிட்டு இருக்கிறோம். காப்பாற்றுற உலகம் கிடையாது, வேடிக்கை பார்க்குற உலகம் இது. மாப்பிள்ளை மச்சான்னு போட்டோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க உலகம் இது. தவிச்ச வாய்க்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத உணர்ற உலகம் கிடையாது இது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி, ஆமா, இவன் தேவன் என்று சொல்லி முதல்ல என்ன சொன்னானுங்க? இவன் தப்பு செஞ்சிருக்கான், இவன் கொலைபாதகன். கடல்ல தப்பிச்சு வந்தும் கூட கடவுள் அவனை எப்படி தண்டிச்சிட்டாரு பாரு, பாம்பை வச்சு கடிச்சு கொண்டுட்டாரு. இப்படிதான் உலகம் பேசும். உங்க வாழ்க்கையில ஒரு 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 தப்பு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆட்டம் ஆடுனா வந்துச்சா? எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் ஜீனியஸ், இவன் சொல்லிடுவான், எனக்கு அன்னைக்கே தெரியும் உங்களுக்கு இப்படி நடக்கும்னு. கோமாளி, உனக்கு அன்னைக்கே தெரியும்ல, அப்ப வந்து சொல்ல வேண்டியதானே? இப்படி சில முட்டாளு கிடக்குதுங்க. இதுகளை என்ன சொல்றது? எல்லாம் நடந்து சரி வேண்டாம் விடுங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. நடக்கும்னு முன்னே தெரிஞ்சா முன்னே சொல்லணும். டைட்டானிக் கப்பல் மூழ்கி நாசமா போனதுக்கு காரணம் என்ன? பனிப்பாறையை பார்த்து கரெக்டாக சிக்னல் கொடுக்கல. தெரிஞ்சா சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும், சகோதரனாலும் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு, ஜெபம் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க, கவனமாக இருந்துக்குங்க, பாதுகாப்பாக இருந்துக்குங்கன்னு சொல்லணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாமே, இருக்கலாம்ல. நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது நீங்க நல்லா விளங்கிக்கங்க. வாசிங்க. அவ்வளோதான், வாசாச்சா? சரி, ஓகே. அப்போ இவங்க இந்த சம்பவத்தை சொல்றேன் பார்த்துங்க. கப்பல் போய்கிட்டு இருக்காங்க. கப்பல் திடீர்னு உடஞ்சிட்டு. கப்பலில் சுமார் 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த கப்பல் கேப்டன் சொல்றாரு, சின்ன சின்ன துண்டுகள், பலகைகள், பீப்பாய்களை பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு கரை ஏறிடுங்கன்ட்டாங்க. அவங்கவுங்க நீந்தி தண்ணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே அந்த தீவுள்ள மக்கள், ஐயோ, இது 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 உலகத்தில் இருக்கிற நேச்சுரல். நீங்கள் ஒரு ஊருக்கு போங்க, பெட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், வண்டி ஓரமாக நிப்பாட்டி மனைவி பிள்ளைங்க, என்னண்ணே பெட்ரோல் இல்லையா? அண்ணா என்னண்ணே, நான் போயிட்டு வரேன். அப்படி ஓடுற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க நமக்கு சொந்தமா, பந்தமா, ரத்தமா? வண்டி பஞ்சர் ஆயிருக்கும். அப்படி பார்ப்பான். அண்ணே ஒன்றும் இல்லை, வண்டி ஓரம் போடுங்கண்ணே, நான் இந்த பாட்டு வரேன் அப்படின்னு போய் அவனே மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து வீலை கழட்டி கொண்டு வந்து பஞ்சர் பார்த்து கொண்டு போவான். இப்போ நமக்கு சொந்தமா? இதை மாதிரி தான் எல்லாரும் தண்ணியில் நனைஞ்சு வந்திருக்கிறாங்க. ஐயோ, போன கப்பல் சேதமாயிட்டு, இவங்க எந்த கப்பல் உள்ளவங்களோ தெரியலையே, சரி வாங்க 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 அப்படின்னு உட்கார வச்சு எல்லாரும் கிடுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாற்று வஸ்திரம் எதுவுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கடலில் மூழ்கி போச்சு, எல்லாம் கரைக்கு வந்துட்டாங்க.
இப்போ அவங்களுக்கு விறகம் மூட்டி அப்படியே நெருப்பு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நெருப்பை அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சுகமா இருக்குது. சரி, எல்லாரும் வேலை செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம்னு சொல்லி பவுல் கொஞ்சம் விறகு பொறுக்கி அதை தீயில போட்டாரு பாருங்க. அந்த தீயில உளுந்த உடனே ஒரு பாம்பு அனல் உரைச்சி படார்னு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுது, வெளியே வருது. அதான் அர்த்தம், அனல் உரைத்து. அப்ப அதை சுற்றுச்சு, தீ அதை சுற்றுச்சு. சுட்ட உடனே தாவி என்ன பண்ணுது, அந்த பாம்பு வெளியே வருது. இவன் போட்ட உடனே அவன் கையை பிடிச்சிட்டு, கையை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா பல்லு பட்டிருக்கணும். பல்லு பட்டா மட்டும்தான் பாம்பு கையில தொங்க முடியும். சொல்றது புரியுதா? இப்படி ஒரு ஆபத்து நடக்கிற உடனே இவனெல்லாம் சொல்றாங்க, அடடே இந்த மனுஷன் மோசமானவன், இந்த மனுஷன் தப்பானவன், கடல்ல கூட அவன் சாவல பாரு, அங்க தப்பிச்சவன் இங்க சாவ போறான் பாரு. அப்ப உண்மையிலே இவன் யாரு? நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா உலகம் உங்களை சுத்தி தான் சொல்லும். உலகம் என்ன சொல்லும்? எனக்கு அன்னைக்கே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு, எனக்கு அன்னைக்கே தெரியும். இதான் உலகம், இதான் உலகம். அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் உண்மையிலே ஒரு கொலைபாதகையா, கடல்ல தப்பிச்சவன் இங்க சாவுறான் பாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அவன் அப்படி ஒரு உதறி தீக்குள்ள திரும்பவும் போட்டுட்டு அப்படி போய் உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் இவனை ஃபோக்கஸ்டா பார்க்கானுங்க. ஒருத்தனுக்காவது பாம்பு கடிச்சிருச்ச, ஒரு பச்சளை கொடுப்போம், ஒரு மருந்து கொடுப்போம், போய் காப்பாற்றுவோம். எல்லாம் நுரை இந்த பக்கம் வெளியே வருதா, இந்த பக்கம் வெளியே வருதா, மூக்கில் இப்படி ரத்தம் வருதா, காதுல இந்த ரத்தம் வருதா. இவன் கடிச்ச பாம்பு இந்த வகை கடிச்சதுன்னா அது இப்படி ரத்தம் பிளாக் ஆகும். இவன் கற்பனையா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, ஆளு கம்முன்னு நம்ம ஆளுக்கு கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப வேறு சிந்தையாகி என்ன சொன்னான்? வசனம் சொல்லுங்க, வசனம் வாசிங்க, டக்குனு வாசிங்க மைக்ல. சேதமும் அவனுக்கு வராததை, ஒரு சேதமும், கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒரு சேதமும். பாம்பு கடிச்சது உண்மைதான், பாம்பு பல்லு பட்டது உண்மைதான், நீ கடல்ல தப்பிச்சு வந்தது உண்மைதான். உலகம் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் செத்துருவான். சபையை உடைச்சு பிரிச்சுட்டா சோத்திரம், பாச தனசேகர் சோழி முடிஞ்சாரு. அட முட்டாளு, அட முட்டாளு. ஹல்லேலூயா. அழைச்சவரையும் அபிஷேகத்தையும் மறந்து போய் பேசுதுங்க. ஆமென். தோத்திரம். தெளிவா அவன் சொல்றான். இப்ப வேறு சிந்தையை இந்த மக்கள் தான் பேசினாங்க. இந்த மக்கள் தான் பழிபாவம் உள்ளவன். பத்தியா, கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாரு. இப்படி பேசிட்டு இருந்த இதே மக்கள் இப்ப மாத்தி பேசுறாங்க. இப்படி பேசுறாங்க, வேறு சிந்தையாகி, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். இவன் கடவுளியா சாமி, இவன் கடவுளியா என்ன சொல்றாங்க? இவன் தேவன் என்று. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? பழியானது இவனை பிழைக்க விடாது. இவன் யாரு? வசனம் எடுக்கலையா நீங்க? நேரம் வாசித்திருக்கணுமே. பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அதுக்கு முந்தின வசனம், விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த 4 வசனம் ரைட் வாசிங்க. இந்த மனுஷன் கொலைபாதகன். என்ன சொன்னாங்க? இந்த மனுஷன் என்ன சொன்னாங்க? கொலைபாதகன். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆமா, டெஃபினிட்டா இங்க இவர் தப்பு பண்ணியிருக்காரு. இவன் பண்ண தப்பு தான் பாம்பா வந்து இவனை கடிச்சுக்கிட்டு நிக்குது. இப்ப என்ன சொல்றாங்க? இவன் தேவன் என்று சொல்லிக் இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, என்ன வேறு சிந்தையாகி, முதல்ல எப்படி சிந்திச்சாங்க? இவன் பாவி. இப்ப என்ன சொல்றாங்க? வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி, இவன் தேவன் என்று சொல்லி தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். முதல்ல சொன்னாங்க இவன் பழிபாதகன், இவன் கொலைபாதகன்னாங்க. இப்ப சொல்றாங்க இவன் தேவனுங்கிறாங்க. நீங்க பவுல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பவுல் உங்களுக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையா? கடல்ல கண்டா பயம் இல்லையா? தப்பி பழப்பீங்களா? பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கடல்ல விழுந்தாலும் நான் சாக மாட்டேன்,
கரையேறி வந்துடுவேன். நெருப்பு மூட்டினாலும் பாம்பு கடிச்சாலும் நான் தப்பிச்சிருவேன். ஏன்னா தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் அமைதியாக நம்பிக்கையாக இருப்பேன். இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க, இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யட்டும். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.